ஆதாமே யாருன்னு தெரியாம ஆடுகிறாய். நான் முகண்டா பெருமாடா பெருமாடா பெருமா மும்மூர்த்தி அவர் ஒரு மூர்த்தி நடுமூர்த்தி முதல் மூர்த்தி நாலாம் இளைய மூர்த்தி சரஸ்வதி அம்மைக்கும் என்னுடைய பெயர் நாரத மகாமுனிவர். நாரத மகாமுனிவர் என்னது கோவப்பா ஏடா பத்திரமா வச்சு கம்யூனிட்டி நேரா தெருத்தர போறமே ஆமா போய் கபடு பாவாதோ என் மொண்டாட்டிட்டு போய்க்கிறான் அப்படியே கொண்டாடிட்டு போனவரு அத்தை வந்து 4 பேர் எடுத்து சொல்லலாம். என்ன சொன்ன சரியா போனோம் போனோம் கம்முன்னு போகாது என் முன்னாடி போய்க்கிறோம். போயிருந்தா கூட அத்தை நீங்க சொல்லலாமா? போட்டிக்கார கார் வாங்கிட்டாரு மரவரு புள்ளா நாளைக்கு தின்னு தண்ணி வச்சு சொல்லிடுவாரு. என்னடா சொல்ற? நீ தானே பார்த்து வச்சுக்கிற என் கொண்டாடிட்டு போய் பசிக்கிறமான்னு நினைக்கிறான். தப்பு இல்ல ஏன்டா பசி எத்திருக்கு பசி இருந்தாங்க அதுல ஒண்ணா தப்பு. என் கொண்டாட்டி கூழ் காசு கொடுத்துக்கிறாப்பா குடிச்சிட்டு கம்முன்னு போக வேண்டியதானே. என்ன பண்ணாரு? வச்சுக்கிறேன் நான் குழந்தை உன்னை பார்த்தா நல்ல பொண்ணு தெத்து கூட்டுக்கார பாவி பள்ளத்தரு பாத்தி மேல வச்சுக்கிறான்ட்டு கூட்டுக்கிறோம். அவங்க 4 பேர் போறானுங்க வந்துக்கிறாங்க வேகமா எகுறான். சரி சரி அப்புறம் என்ன ஆச்சு? அவன் என்ன பண்ணா வச்சுங்கிறான்னு எனக்கு ஆத்தா. நீ என்ன சொன்ன? அடிங்கம்மா ஆம்பளா 100 இடமா ஒண்ணு நீ ஆடிட்டாங்க அப்படின்னு நம்ப அன்னையோட தாலி அறுத்து போட்டு விடு. ஆமா நீ எப்படி ஒண்டியதான் வாங்கிறியா? ஆமா நீங்க தீர்வே கிடையாதா? கிடையாது தலைவர் இட்டு போனேன் பஞ்சாயத்து அதான் சொல்றேன் ஒரு பஞ்சாயத்து வச்சுங்கிறப்பா என்ன 3 வருஷம் போய் திட்டு போனேன். தலைவர் போய் நீதான் சமணம் ஒண்ணும் முடியல திரும்ப 2வது சாலி ஒரு வெடிக்க முடியல குழம்பு போட்டு குழம்பு வச்ச உப்பாதி மட்டும் காரம் இதெல்லாம் இவ்வளவு சேர்த்து வைக்கணும். தலைவரை கல்யாணம் பண்ணி வச்சு அட பாவி யாரு கேக்குற தலைவர் கேக்குற என்ன கேட்க முடியுமா? கம்பெனி வாத்தியாரா என்னாச்சு வடக்குன்னு காலகர வார்த்தை கால வேணும் தலைவிட்ட என்ன பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆமா குடும்பம் கட்டு போச்சு காப்பாத்தணும் படான்னு காலம் வந்தாரு தலைவர் நேர முன்னாடிட்டு போய்கிறாரு அவரு
பஞ்சாயத்து பண்றதுக்கு போறாரு. வீட்டுக்காரர் தப்ப திருந்துக்கிறான். அந்த பாத்தியமா ஏமாத்திட்டு போட்டா தனியா நின்று கிடக்குறான். இன்னொரு திருந்தி வாயிறானோ அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணி இட்டுன்னு வந்தாரு. முன்னாடி வரா டவுன் பஸ் சுட்டு 13ஆம் நம்பர் 13ஆம் நம்பர் விட்டு இறங்கி கீழே வரும்போது பின்னாடி 3 வத்து யாரு குழந்தைங்க நீதான் பிரிஞ்சு 17 வருஷம் ஆச்சு. நானும் நினைச்சுப்பா வீட்டுல பார்த்தா ஆட்சி எடுத்துன்னு உள்ள போறாங்க 3 பேரும். எனக்கு ஒரே குழப்பம் வந்தா நடி நல்லா கிடையாடியா. ஆனா என்கிட்ட போகும்போது கொஞ்சம் இதுவாட்டு இருந்தாப்பா வெத்தலாட்டம். அங்க போனது புசு புசுன்னு கொடுக்குறான். யாத்திரி இந்த குழந்தைங்க நம்பர் எல்லாம் நம்புக்கு தாயா சரி நம்மளுக்கு எதுவும் பேஜாரி இல்லாத பந்துக்குதான். சீமந்தம் பண்ணணும். ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கணும். அவளுக்கு அந்த 20-30 நாளைக்கு கஞ்சி காய்ச்சி ஊற்றணும். செலவு கூட பண்ணலாம். அந்த செலவு கொண்டு வைக்க தெரியாது. இதெல்லாம் வச்சுக்கிறோம். இப்ப சீக்கிரம் நம்மளுக்கு இதெல்லாம் கஷ்டம் இல்லாதான் எப்படியே குழந்தை பேர் எடுத்து வந்தாலும் நம்ம உடம்புக்கு அனுப்பில்லை. ஒண்ணு சாரா இருக்குது, ஒண்ணு சாரா இருக்குது, ஒண்ணு கள்ள சாரா காசு, டிக்கெட் விக்குது பிளாக்ல. வருமானம் என் முன்னாடி போய் சாவ போவா அப்படி வெடிக்காலம் வந்துருவா. ஆமா கேப்பேன் எங்கடி போறேன்னு கேப்பேன். மாட்டு கொட்டாவில பிளாக் போவோம். கண்டவனே கண் கண்ட தெய்வம் போய் பாத்துட்டு வரணுவா. ஆனா பரவாயில்ல துட்டுக்கு வரணும் குறை கிடையாது. ஆனா இந்த ஆள் தானே உனக்கு சிரமமே இல்லாத பணம் எப்படி இருந்தாலும் வந்து மாசமானா செஞ்சு நல்லதா கட்டுதுன்றியா சொல்லு. டிராவல்ஸ் வச்சுக்கிறாரு நானும் வேணா அவர்கிட்ட 50 நேரம் வட்டி விட்டு வச்சுக்கிறான். நீ விட்டு வச்சுக்கிறா அவரு எத்தனை பேர் வேணாலும் விடலாம். ஆனா என்கிட்ட அவர் வெட்டி வாங்கிக்கிறார். என் மொண்டாட்டியாட அப்ப நல்லதான் செஞ்சுக்கிறாரு. காலில் வீட போய்யா டேய் உனக்கு சிறுமை இல்லாத உடம்புக்கு பிரச்சனை இல்லாத உடம்புக்கு அழுப்பு இல்லாத 3 பசங்க பெற்றாரு. இந்த ஐடியா கொடுத்து போனா அண்ணத்தை பெற்றான். மாமியாரா குஞ்சு கும்பிடுறான். அதே கும்பிடு கும்பிடுறேன். பாப்பாத்திக்கு போன்ற பாரு அப்படியா வேலை இரும்பை கடலாக செய்வேன். என்னால் முடியுமா? முடியாது. யாரா உள்ளுக்குறவா தண்ணி பண்ண முடியும். யாரா உள்ள சின்ன பொண்டாட்டியா முன்னாடி தானா கட்சி போய் என்னது கட்சிட்டு வந்துட்டேன். பெரிய வாங்கி வச்சிருந்தா அரை வரைய கட்சி லெக் பீஸா குஷ்டு வந்து அங்க பிடிச்சி கட்டுறான். கட்டினா அந்த கால் போன் தாலி கூட விட்டு வைக்கல. யாத்தா வீட்டுல கொஞ்சம் குண்டு சொல்லி பேசிவிட்டான். சாமான் தட்டி தேய்ச்சுட்டான் மத்தியாராம. நான் என்ன பண்ணது குட் சாமில போட்டு ஓட்ட போட்டேன். யாமான கோத்தல எப்ப பாரு ஓல் ஓல் கையே பெரிய சனிமா பூ பழக்கிற பையன் குடும்பம் பெரியாரா
நல்லதுக்கு வந்தாலும் பிடிக்க மாட்டேன். ஒரு நாள் என்ன செய்தேன் தெரியுமா? ஒரு கரத்துல இரும்பு குண்டு எடுத்தேன். இரும்ப ஆமா. மற்றொரு கரத்துல பச்சை வாழை மட்டை எடுத்தேன். நேரா கைலாயம் சென்று பாட்டனார பார்த்தேன். பாட்டி அழைத்தேன். பாட்டி, இந்த வாழை மட்டை எரிய வேண்டும், இரும்பு கொண்டு கடலையாக வறுத்து கொடுக்க வேண்டும், முடியுமா? கதிங்க அதேவும் மச்சதே. ஏன்டா பைத்தியக்காரன் நீ? நான் பைத்தியக்காரன். அவங்க எனக்காக வேண்டாம். ஏய் நாரதா, உனக்கு எனக்கு திட்டு பிடிச்சிருக்குதா? வாழை மட்டை எங்காவது எரியுமாடா? அது பச்சை வாயை மட்டும் ஏரியாது. இரும்பு கொண்டு கடலையா வறுக்க முடியுமா? வறுக்க முடியாது. இரும்பு முடியாதுன்னு சொல்லிட்டான். அவரை இதுவரையும் அழைத்தேன். நடுமூச்சி நான் பாட்டனார பார்த்தேன். பெரிய பாட்டனார் லட்சுமி அழைத்தேன். இந்த வாழை மட்டை எரியணும், இரும்பு கொண்டு கடலையா வறுத்து கொடுக்கணும். நீங்களாவது வறுத்து கொடுங்க. கொடுங்கன்னு எங்காவது முடியாது என்று அவர் அவங்க 2 பேரும் சொல்லிட்டாங்க. அவரையும் அழைத்தேன். நேரா என் தந்தை தாயை பார்த்தேன். இந்த வாழை மட்டை எரியணும், இரும்பு கொண்டு கடலையா வறுக்க முடியுமா என்று கேட்டேன். உங்க பத்தினி சேர்த்து போய் காட்டியா? தட்டுவானியா? தட்டின் வாணிடா, தட்டின் வாணி. தாமரையிலே அமர்ந்திருப்பவர் தட்டின் வாணி. இந்த பாயிண்ட் வரலன்னு தான் நான் எடுத்து விட்டேன். அவரை கேட்டேன். அவரும் முடியாது என்று உரைத்தார். அம்மான்னு சொல்லிட்டாங்க. ஆமா. 6 பேரும் அழைத்து உலோகம் வந்து அசேஷ முனிவர் பார்த்தேன். யாரது? அகலிகை. ஆமா. அனுசியா. அஸ்தரித்த மனைவி அனுசியா. அனுஷா தேவி. நம்ம பார்த்து பாட்டி, இந்த வாழை மட்டை எரியணும், இரும்பு கொண்டு கடலையா வரணும், முடியுமா? உங்களால முடியுமா? அப்படி தானே நான் வறுத்து தருகிறேன். என்னவா மும்மூர்த்தி கடவுள் அவங்க மனைவியில முடியல, கேவலம் ஒரு முனிவர் மனைவி அனுஷா தேவி. அவங்க முடியுமா? உள்ளே சென்றது கற்பின் மகிமை. வாழை மட்டை எரியது, இரும்பு கொண்டு கடலையா வறுத்து கொடுத்தது. நான் பத்திரி என்பது உண்மையா இருந்தா இது வருகணும்னு சொன்னது. 3 பேரும் பகிர்ந்து கொடுத்தது. அருந்துங்கள் போராமை யாரு விட்டு போராம மயிரா போவா. அந்த அம்மாவை எதுவும் போராம கண்டார் 3 பேர்களும். 3 தேவிகளும். நாரதா, இந்த அனுசியா தேவி கற்பிலே சிறந்தர் என்று காட்சிவிட்டார். ஆனால் எங்கள் 3 பேருக்கு இவ்வளவு ஆடை இல்லாமல் போஜனம் அளிக்க முடியும். கற்ப சோதிக்கிறாங்க. ஆடை இல்லாமல் போஜனம் அளிக்க வேண்டும் என்று கேட்டார். கடவுள் செயலாக்கலாம். பாட்டியை பார்த்து கேட்டேன். பாட்டி, ஆடை இல்லாமல் இவருக்கு போஜனம் அளிக்க வேண்டுமா, முடியுமா? உங்களால முடியுமா? இவங்க 3 பேர் மட்டும் தான் இருப்பாங்க. மீதி யார் நீங்களும் வெளியே பிடிக்குவா? ஆமா, அப்படியே அளிக்கிறேன். நான் இல்லையா அப்படியே அழிக்க என்று அனுசியாதே பாட்டி சொன்னது. அது எப்படி என்ன செய்தது? நான் உடல் உறுப்பு பார்த்தா பத்திரி கழிச்சிடுமே. ஆமா ஆமா. என்ன செய்தது தெரியுமா? என்ன? ஆடை அகற்றியது. மேகலாபரணம் சொல்ற கூந்தலை கருங்குந்தலை விரித்து விட்டது. சேலை கட்டும் போது பாதமாக தெரிஞ்சது. ஆமா, இந்த கூந்தலை விரித்தப்பட்ட போது பாதம் கூட தெரியல. அந்த அளவுக்கு நீட்டான கூந்தலை. கூந்தலை பறித்தது விரித்து விட்டது இல்லாமல் 3 பேரும் குழந்தையாக்கி விட்டது. பத்திரி என்பது உண்மையா இருந்தா மும்மூர்த்திய குழந்தையா போகணும். குழந்தையா போகணும். ஆமா, குழந்தையா ஆயிட்டாங்க. கொஞ்சம் ஆகி போச்சு. சாதம் வைத்தது. அவங்க சாப்பிடுவாங்களா சாப்பிடுவாங்க. அவங்க சுவாச பேட்டின்னு தான் கேலி சோட்டின்னு கீசின்னு தான் கிடக்கணும். நீங்க மேல கிட்ட பாக்க பாட்டி என் தாய் 3 பேரை மறைத்தேன். உங்கள் கணவனை பாருங்கள். நிலைமை பாரு. அப்படியே போச்சுன்னா பூல காய்ஞ்சிடும். அந்த அம்மா கிட்ட மடி ஏந்தி பிச்சை கேளுங்கள். அந்த அம்மன் தருவாங்க. முப்பேரும் தேவியும் இப்படி 3 பேரையும் குழந்தையாக்கினேன். அனுசியா தேவி பாட்டி கற்பிடையால சிறந்தவர் என்று உலகத்துக்கு காமிச்சீங்க. அப்படிப்பட்ட ஆசாமி நான். நீங்க நல்லது செய்வீங்க. பரவாயில்ல. அப்பா யாரு? ஆனாலும் ஒன்று, எங்க அப்பா யாருன்னு தெரியாது. உலகத்திலே எல்லோரையும் படைக்கக்கூடியவர் என் தந்தை தான். உன்னை படைத்தது என் தந்தை. பொட்டிக்கார படைத்தது என் தந்தை. டிவிக்கார என் தந்தை. என் தந்தை. என்ன என் தந்தை. என்ன பண்ணுவேன்? அப்பா வந்து என்ன படைக்கிற வரைக்கும் எங்க அப்பா நான் மரியா பிடிக்கணுமா? நம்ம வீட்டுல ஓரல வெங்காயம் வெட்டியிருந்தா ஆட்கள் அழித்தல் படைத்துள்ளது. அது உனக்கு புரியாது. இப்படிப்பட்ட ஆசாமி. ஆனால் ஒன்று, ஒரு நாளைக்கு நான் ஒரு கலகம் செய்யவில்லை என்றால் என் திறமானது வெடிக்கும். வயிறானது பெருத்து விடும், வெடித்து விடும். அதனால கலகம் செய்தாக வேண்டும். கலக பிரிவு ஒரு நாளைக்கு ஒன்று செஞ்சணும். அப்படி தக்கன் கொடுத்த சாபம் இன்னைக்கு இருந்தாலும் இந்த கலகம் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. இன்னைக்கு யாரோட குற்றராயிட்டும் தெரியல. அதனால
தாத்தா இருக்கின்றார் பாரு. தாத்தாவை நான் தோத்திரம் செய்தேன் என்றால் கழகத்துக்கு வைக்கிறேன். ஹரிநாராயணா பக்தஜன எதுக்கு வந்துட்டீங்க? அதுக்கு தண்ணி போதுமா? டேய், எனக்கு மனம் வந்து விட்டது. உன்னை ஜலம் கொண்டு ஜலத்துல கை ஒண்ணா சுத்தமா இல்ல காப்பில கை ரெண்டாவது வராது. கழகத்திற்கு வழி கிடைத்தது என்று சொன்னேன். பண்ற டீ போட்டு கொடுறாடே. கழகத்திற்கு வழி கிடைத்தது. இன்று 2 வீரர் ஆயுள் முடிவு. யார் அது? இரு ஸ்டாப் போட்டு எவனும் ஓட்ட இருக்காது. உன் எப்ப பார்த்தாங்க கம்யூனிட்டி சோல் தட்டுல இருக்குதே. அது உங்க அப்பா தானே படிச்சாரு. உடம்புச்சு இதெல்லாம் ஓட்ட வைக்கல. அதில் மட்டும் அவன் ஓட்ட வச்சான். ஓட்ட வடக்குதான். ஓட்டில் வடக்குதான். இன்று 2 வீரர் ஆயுள் முடிவு. யார் சராச்சந்திரன் சித்துபாலன். இதற்கு காரணகர்த்தா யார்? யாரு? தாய் எங்க இருந்து யாரை பார்க்கிறோம்? யாரை? இந்திரபிரதம் பரிபாலிக்கும் தர்மபுத்திர மகாராஜா பார்க்கிறோம். புறப்பாடு. கஷ்டப்படுறா காப்பு சொல்றாங்க. ஒரு கப் டீ கொடுங்க. குட்ட டீயை பாதி டீ அது ஏதோ ஆறி போயிடுச்சுனா பாதி நாம தண்ணி ஊற்றி விடுறானா பாய். வாடா வெடிக்காலம் பார்த்தேன். காவலர் யாரு காவல்? தர்மராஜா. தர்மபுத்திர மகாராஜா இடத்திலே சென்று திருலோக சஞ்சாரி நாரத மகாமுனிவர் வந்திருக்கிறார். அமௌண்ட் இருக்குது. என்னால அமௌண்ட் போய் சொல்ல உண்மை நாகல நாகதீதி வர கூட்டி மையடா. நாக்கு கூட்டி வரல. திருலோக சஞ்சாரி நாரத மகாமுனிவர் ராஜா முடி வந்துக்குது. அந்த காட்டி அடி வச்சு ஓடுறா. கத்திரிக்காய் துண்ணு முடி
துள்ளுமுடி காம்பு காம்பா பேடுற வெள்ளரிக்கா துள்ளுமுடி மகாமுனிவர் அது முனியா நாதாரம் நாரத மகாமுனிவர் ரொம்ப நீட்டி சொல்லி யாவி எடுக்கும் நாராஜா அது பேரு நீட்டு பேரு நாதியாரு முனிவர் நாரத மகாமுனிவர் அதே தவந்து நமக்கு அழுத்துவா ஆசனத்தில் அமர்த்துவார் ஆண்டவர்கள் உன் பொன்னான திருப்பாதத்துக்கு அதே நினைக்க வந்த சுவாமி பார்த்தால் எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு சுவாமி? பொன்னுலகம் பார்த்து